ரெசிபி ஆரம்பிக்கிற நேரம் தான், அதுக்குள்ள பொசுக்குன்னு முடிஞ்சிரும். ஈஸியான புதினா தொகையல் நான் எப்படி பண்ணுவேன்னு காட்டுறேன். ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு காஷ்மீரி சில்லி, 2 நார்மல் சில்லி. நான் யூஸ் பண்றது வந்து குண்டூர் சில்லி, ரொம்ப காரமா இருக்கும், அதனால தான் 2 சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 2 பல்லு பூண்டு தட்டி அதையும் சேர்த்துட்டு, புளிப்புக்கு கொஞ்சோண்டு புளி, அப்புறம் 1 ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ், 4 ஸ்பூன் உரத் தால். நல்ல வாசனையா இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்கு 1/2 ஸ்பூன் ஜாகரி. எல்லாம் நல்லா வதங்கி வந்த அப்புறம் நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா ஒரு கட்டு ஃபுல்லா சேர்த்திருக்கேன். புதினாவை ரொம்ப நேரம் வதக்கினா அதோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே போயிடும். ஸோ டக்குன்னு ஒரு வதக்கி ஆஃப் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை அரைச்சிங்கன்னா அரையாது. அதனால திரும்ப ஓப்பன் பண்ணி வாட்டர் சேர்த்துட்டு என்ன மாதிரி அரைங்க. என் ஹஸ்பண்ட் வந்து சாம்பாருக்கெலாம் தொகையில தொட்டு சாப்பிடுவாரு, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அப்படிலாம் சாப்பிட பிடிக்காது, எனக்கு தனியாக தொகையல் சாதமாக சாப்பிட தான் பிடிக்கும். இவ்வளோ அழகான ரெசிபிக்கு பின்னாடி பயங்கரமான என்னோட கிச்சனை பார்த்தீங்களா? பை 1 கெட் 1 ஃப்ரீ மாதிரி. இந்த மாதிரி லஞ்ச் சமைச்சா கூடவே கிளீனிங்குன்ற பேக்கேஜும் சேர்ந்து வந்துடுது. இன்னைக்கு லஞ்ச் மெனு வந்து ரைஸ் அண்ட் கீன்வா பாதி பாதி தான் நான் இப்போலாம் வைக்கிறேன். கேபேஜ் கறி, பருப்பு, நெய், அதுக்கப்புறம் புதினா தொகையல், அண்ட் தென் சாம்பார் வந்து இன்னைக்கு பூசணிக்காய் சாம்பார்.